16 in the apostolic letter for the indiction of the year of faith, Porta Fidei, states, by faith, Mary accepted the angel's word and believed the message that she was to become the mother of God in the obedience of her devotion. Visiting Elizabeth, she raised her hymn of praise to the Most High for the marvel past them on the 12 assembled with her in the upper room to receive the Holy Spirit. These are the words of Pope Benedict XVI. In the Gospel, it is reported that Mary did not say much, but she did a great deal. She lived up to her mission. This is what's expected from us during this year of faith. We must witness our faith through our action. Concluding, my dear brothers and sisters, this is what I earnestly wish you during this year of faith, that after having rediscovered the content of our faith, joyfully you make it your own, and as a consequence you do your utmost to share it with others who are lukewarm and in their faith, or have not yet encountered the faith of Jesus Christ. I pray that this golden jubilee celebration of this shrine basilica of Our Lady of Good Health lead you to carry on the evangelizing mission with her renewed fervor and dedication. I also wish to convey the apostolic blessing of the Holy Father on you and your loved ones, and assure you of my prayers. May Mary, the Blessed Virgin of Good Health, continue to cover you all, with the mantle of her maternal love and protection. Amen. இப்பொழுது மேமிகு கர்தினால் அவர்களின் மறையுரையானது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வாசிக்கப்பட இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை திருத்தலம் பசிலிக்காக உயர்த்தப்பட்ட பொன்விழாவும் இந்திய கத்தோலிக்க இலத்தீன் முறை ஆயர்கள் பேரவை நிறுவப்பட்டதன் வெள்ளி விழாவும் கொண்டாடப்படும் இந்நிகழ்ச்சிக்கு என்னை தம் சிறப்பு தூதுவராக திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் தேர்ந்தெடுத்ததை பெரும் பேராகவே கருதுகின்றேன். திருத்தந்தை உங்களோடு அணுக்கமும் அக்கறையும் கொண்டிருக்கின்றார். பலரும் இறைவனோடு நெருக்கம் கொள்ளவும், அவர்களின் உள்ளம் தெளிவு பெறவும், இறை வெளிப்பாட்டை ஆழமாக உணரவும், தூய ஆவியாரிடம் மிகுதியாக மன்றாட உங்களை தூண்டுகின்றார். மேதகு கர்தினால் டெலஸ்போர்ட் டோப்போ, மேதகு கர்தினால் ஆஸ்வால் கிரேஷியஸ், மேதகு தேவதாஸ் அம்புரோஸ், ஏனைய இந்திய ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர், பொதுநிலையினர் அனைவருக்கும் என் மூலமாக திருத்தந்தை தம் வாழ்த்துக்களையும் சிறப்பு ஆசியையும் அனுப்பி வைத்துள்ளார். இந்தியாவுக்கு, இந்த திருத்தல பசிலிக்காவுக்கு என் மூலமாக பாப்புவே திருப்பயணியாக வந்திருக்கின்றார். பசிலிக்கா என்றால் திருத்தந்தையால் சிறப்பு நிலைக்கு உயர்த்தப்பட்ட பெரிய முக்கிய ஆலயம் என்பது பொருள். இந்த பசிலிக்கா ரோமையில் உள்ள மரியன்னை பேராலயத்தோடு இணைக்கப்பட்டது என்பதை அறிவீர்கள். இயேசு சிலுவையில் இறக்கும்போது இதோ உன் தாய் என்று கூறியதை நினைவு கூறும் வகையில் மரியன்னைக்கு உலகெங்கும் பல ஆலயங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. வேளாங்கண்ணியில் மரியன்னை எழுந்தருளி உங்கள் இன்ப துன்பங்கள் அனைத்திலும் பங்கு கொள்கின்றார். தஞ்சையின் முதல் ஆயர் மேதகு ஆரோக்கியசாமி சுந்தரம் ஆண்டகையின் வேண்டுகோளை ஏற்று இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. இங்கே மரியன்னை உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்கின்றார்.
அவர் மீது நாம் கொண்டுள்ள அன்பையும் வணக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றோம். இந்தியர்கள் அனைவரும் எவ்வித வேறுபாடும் இல்லாமல் அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடம் மன்றாடி வருகின்றார்கள். தங்களை நேசிக்கும் இந்த அன்னையிடம் தங்கள் உடல் உள்ள குறைபாடுகளை தெரிவித்து நலம் பெறுகின்றார்கள். தம் சொந்த அன்னையை விட மிகுதியாகவே மரியன்னை நம்மை நேசித்து உதவி வருகின்றார். இயேசுவின் பொதுப்பணி தொடங்கிய காலத்திலிருந்தே அவர் நமக்காக மரியன்னை அவரிடம் பரிந்து பேசுகின்றார். தமது காலம் இன்னும் வரவில்லை என்றாலும் இயேசு அன்னையின் வேண்டுகோளை ஏற்று கானா ஊரில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அன்னை தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசி நமது உண்மையான தேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். திருத்தந்தை அருளாளர் 23ஆம் அருளப்பர் இத்திருத்தலத்தை பசிலிக்காவாக உயர்த்திய போது 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் முதல் அமர்வு நடந்து கொண்டிருந்தது. தற்சமய நம்பிக்கை ஆண்டின் போது பொன்விழா நடக்கிறது. வானவரின் தூதுரையை மரியன்னை ஏற்று கீழ்ப்படிந்து இறைவனின் அன்னையானார். நற்செய்தி நூல்களில் மரியன்னை அதிகமாக பேசுவதில்லை, ஆனால் நிறைவாக செயல்படுகின்றார். தமது அருள் பணியை நிறைவேற்றுகின்றார். இந்த நம்பிக்கை ஆண்டில் நாம் செய்ய வேண்டியது இதுதான். நமது நம்பிக்கையை செயல்கள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, நம்பிக்கையின் உட்பொருளை மீளவும் உணர்ந்து அதை நமதாக்கி பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் தளர்ச்சி கொண்டவர்களையும் நாம் ஊக்குவித்து நம்பிக்கையில் அவர்களை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த நம்பிக்கை ஆண்டில் திருத்தல பொன்விழாவை கொண்டாடும் இவ்வேளையில் நற்செய்தி அறிவிப்பு பணியை ஆர்வத்தோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். திருத்தந்தையின் சிறப்பு ஆசிரை உங்களுக்கும் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆரோக்கிய அன்னையின் அன்பையும் அரவணைப்பையும் நீங்கள் நிறைவாக பெற்றிட உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆமென். இப்பொழுது விசுவாச பிரமாணம் தமிழில் பாடப்படுகின்றது. வானமும் பூமியும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை சுதன் தூய ஆவியுமாய் தன்னில் உறவுடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் கன்னி மரியிடம் மனுவானா மனிதரை புனிதராய் மாற்றிடவே புனிதரம் கடவுள் மனிதரானார். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். பாரில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். சரீரத்தின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். இப்பொழுது இறை மக்களின் ஜெபமானது பல்வேறு இந்திய மொழிகளில் ஜெபிக்கப்படுகின்றது. கருதினால் அவர்கள் வழிநடத்த ஒவ்வொரு மொழியின் சார்பாகவும் இறை மக்கள் ஜெபம் இப்பொழுது சொல்லப்படுகின்றது. Now the prayer of the faithful will be recited in different languages in India. Dear brothers and sisters,
God the Father, with his infinite love, prepared Mary to be the mother of his Son. As we have gathered in a shrine, let us now place our petition before the Lord through the hands of Mother Mary. Response: Lord, hear our prayer. കാരുണ്യവാനും സ്നേഹതിഥിയുമായ പിതാവേ, വേളാങ്കണ്ണി മാതാ ബസിലിക്കായുടെ സുവർണ ജൂബിലിയും CCBIയുടെ രജത ജൂബിലിയും സംയുക്തമായി ആഘോഷിക്കുന്ന ഈ സുദിനത്തിൽ നമ്മുടെ പരിശുദ്ധ പിതാവായ ബെനഡിക്ട് 16 മാർപ്പാപ്പയെയും എല്ലാ മിത്രാന്മാരെയും സന്യസ്തരെയും അനുഗ്രഹിക്കണമേ. അവർ അങ്ങയുടെ കൃപയാൽ നിറയുവാനും അതിലൂടെ നയിക്കപ്പെടുവാനും അങ്ങനെ ജീവിക്കുന്ന ദൈവാലയങ്ങളായി തീരുവാനും അനുഗ്രഹിക്കണമേ എന്ന് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നു. Let us pray to the Lord. Lord, hear our prayer. आयच्या भांगराच्या उत्सवा दिसा आमी व्हडविकायेन मागता आमच्या देशाच्या आनी गांवच्या फुडाऱ्यां खातीर ते देवाचे मोगाचे हातयार जावं आनी निस्वार्थीपणान दिल्ल्या लोकांची विश्वासपणान सेवा करूंक बापा लागीं मागुया. Let us pray to the Lord. Lord, hear our prayer. आपण प्रार्थना करूया. सर्व देणगीदार हितचिंतकासाठी आणि ज्या ज्या लोकांनी अतिसुंदर मॉर्निंग स्टार चर्च, पहाटेचा तारा देवालय ही वास्तू बांधण्यासाठी अपार कष्ट घेतले आहेत, अशा सर्वांना समर्थ देवाचा कृपा आशीर्वाद मिळावा म्हणून आपण प्रार्थना करूया. लेट अस प्रे टू द गॉड. దయాపరులకు సర్వేశ్వర, ఈ యొక్క జూబ్లీ సంవత్సరంలో ఈ యొక్క ఆరోగ్య మాతను దర్శిస్తున్నబట్టి ప్రతి ఒక్క యాత్రికుల కోసము ప్రార్థిస్తున్నాము. వారందరి కుటుంబాలను దీవించమని, వారికి మంచి ఆయురారోగ్యములు దయచేయమని, మరియు మీ యొక్క దీవెనల చేత, మీ యొక్క చల్లని ఆశీర్వాదాల చేత ఎల్లవేళలా కాచి కాపాడమని, వారి యొక్క ప్రార్థనలన్నిటినీ ఆలకించమని ఓ ప్రభువా మేము చేయి ప్రార్థన ఆలకించండి. లెట్ us pray to the Lord. இறைமக்களுக்காக மன்றாடுவோம். புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலம் நாடி பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையோடு வந்திருக்கும் பங்கு மக்கள் மற்றும் அன்னையின் பக்தர்கள் அனைவரும் இறையன்பை அன்னை வழியாக உணர்ந்து பிறரன்பின் சாட்சிகளாக விளங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us pray to the Lord. Father, we thank you for all your blessings. All that we have and we are is your gift. Help us to be your true and faithful children, so that we may come to possess everlasting life in heaven. We make this prayer through Christ our Lord. அனைவரும் அமைதியாக அமருங்கள். இறை மக்களின் காணிக்கை பவனி. தஞ்சை மறை மாவட்டத்தில் 6 மறைவட்டங்கள் இருக்கின்றன. இந்த 6 மறைவட்டங்களையும் குறிக்கும் வகையிலே நிலத்தின் விளைச்சலை இறைமக்கள் காணிக்கையாக பவனியில் கொண்டு வருகின்றார்கள். மேமிகு கருதினால் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு பீடத்திலே அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றார். The Diocese of Tanjavur has 6 vicariates. Tanjavur, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பட்டுக்கோட்டை, பாளையம் கோட்டை. All these vicariates are agricultural area. To represent the products of these vicariates, vegetable, fruits, rice, sugar, groundnuts, these are offered to the cardinal.
சம்பூர்ணமாய் நல்குமிடா அறிவோடு ஜீவயாகம் வெளியாய் மாற்றிடனே நீராகவே நீரென்னே சம்பூர்ணமாய் நல்குமிடா அறிவோடு ஜீவயாகம் வெளியாய் மாற்றிடனே ஆசையும் வேதனை நிறையும் நீராசையும் கண்ணீர் கலந்த ஆசையும் வேதனை நிறையும் நீராசையும் நீயுமா ஞானிதா அணைந்து சாகரம் நின்று அப்பவும் நீயுமா ஞானிதா அணைந்து சாகரம் நின்று சேகரிக்கும் சேகநாதா யோக்கியமாகுவான் என் கைகளிலே சம்பூர்ணமாய் நல்குமிடா அறிவோடு ஜீவயாகம் திருபலியாய் மாற்றிடனே என்னை கழுவிடுவார் திரு ரத்தத்தால் என்னை கழுவிடுவார் திருவோஸ்தியா என்னை கழுவிடுவார் திரு ரத்தத்தால் என்னை கழுவிடுவார் என்னையும் சாதமும் ஞானிதா கல்லுண்டு காட்சிய நின்று என்னையும் தழுகுந்து காட்சிய நின்னே சேகநாதா யோக்கியமாகுவான் என் கைகளிலே சம்பூர்ணமாய் நல்குமிடா அறிவோடு ஜீவயாகம் திருபலியாய் மாற்றிடனே நீயாகவே நீரென்னே அனைவரும் எழுந்து நிற்கவும். Pray, brethren, that my sacrifice and yours may be acceptable to God, the Almighty Father.
His holy church. Receive, O Lord, we ask the prayers of your people with the sacrificial offerings, that through the intercession of the Blessed Mary, the mother of your Son, no petition may go unanswered, no request be made in vain. To Christ our Lord. The Lord be with you. Lift up your hearts. Let us give thanks to the Lord our God. It is right and just. It is truly right and just, our duty and our salvation, to praise your mighty deeds in the exaltation of all the saints, and especially as we celebrate the memory of the Blessed Virgin Mary, to proclaim your kindness as we echo a thankful hymn of praise. For truly even to earth's end you have done great things, and extended your abundant mercy from age to age. When you looked on the lowliness of your handmaid, you gave us to her the author of our salvation, your Son, Jesus Christ, our Lord. Through him, the host of angels adores your majesty and rejoice in your presence forever. May our voices, we pray, join with theirs in the chorus of exultant praise as we acclaim. Bishops and fathers, kindly take page 139, Eucharistic prayer 3, 139. You are indeed holy, O Lord, and all you have created rightly gives you praise. For through your Son, our Lord Jesus Christ, by the power and the working of the Holy Spirit, you give life to all things and make them holy. And you never cease to gather a people to yourself, so that from the rising of the sun to its setting, a pure sacrifice may be offered to your name. Therefore, O Lord, we humbly implore you, by the same Spirit, graciously make holy these gifts we have brought to you for consecration, that they may become the body and the blood of your Son, our Lord Jesus Christ, at whose command we celebrate these mysteries. For on the night he was betrayed, he himself took bread, and giving you thanks, he said the blessing, broke the bread, and gave it to his disciples, saying, "Take this, all of you, and eat of it, for this is my body, which will be given up for you."
In a similar way, when supper was ended, he took the chalice and giving you thanks, he said the blessing and he gave the chalice to his disciples, saying, "Take this, all of you, and drink from it, for this is the chalice of my blood, the blood of the new and the eternal covenant, which will be poured out for you and for many, for the forgiveness of sins. Do this in memory of me." The mystery of faith. We proclaim your death, O Lord, and profess your resurrection until you come again. Therefore, O Lord, as we celebrate the memorial of the saving passion of your Son, his wondrous resurrection and ascension into heaven, as we look forward to his second coming, we offer you in thanksgiving this holy and living sacrifice. Look, we pray upon the oblation of your church, and recognizing the sacrificial victim by those that will to reconcile us to yourself, grant that we were nourished by the body and the blood of your Son, and filled with his Holy Spirit, may become one body, one spirit in Christ. May he make us an ever eternal offering to you, so that we may obtain an inheritance with your elect, especially with the most blessed Virgin Mary, Mother of God, and Our Lady of Good Health, with your blessed apostles and glorious martyrs, with all the saints, on whose constant intercession in your presence we rely for unfailing help. May this sacrifice of our reconciliation, we pray, O Lord, advance the peace and salvation of all the world. Be pleased to confirm in faith and charity your pilgrim church on earth, with your servant Benedict, our Pope, Fernando, his special envoy, Ambrose, our bishop, the bishops here present, the order of bishops, all the clergy, and the entire people you have gained for your own. Listen graciously to the prayers of this family, whom you have summoned before you. In your compassion, O merciful Father, gather to yourself all your children scattered throughout the world. To our departed brothers and sisters, and all who are pleasing to you at their passing from this life, give kind admittance into your kingdom. There we hope to enjoy forever the fullness of your glory through Christ our Lord, through whom you bestow the world all that is good. Through him and with him and in him, O God Almighty Father, in the unity of the Holy Spirit, all glory and honor is yours forever and ever.
the Savior's command and informed by divine teaching, we dare to say, Pater noster, qui es in celis, sanctificetur nomen tuum, adveniat regnum tuum, fiat voluntas tua, sicut in cielo et in terra. Panem nostrum quotidianum da nobis hodie, et dimitte nobis debita nostra, sicut et nos dimitimus debitoribus nostris, et ne nos inducas in tentationem, sed libera nos malo. deliver us, Lord, we pray, from every evil. Graciously grant peace in our days, that by the help of your mercy we may be always free from sin and safe from all distress, as we wait the blessed hope and the coming of our Savior Jesus Christ. For the kingdom and the glory are yours, now and forever. Lord Jesus Christ, you said to your apostles, "Peace I leave you, my peace I give you. Look not on our sins, but on the faith of your church, and graciously grant her peace and unity in accordance with your will, who live and reign forever and ever." Amen. The peace of the Lord be with you always. And with your spirit. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். Behold the Lamb of God. Behold him who takes away the sins of the world. Blessed are those called to the supper of the Lamb. Lord, I am not worthy that you should enter under my roof, but only say the word, and my soul shall be healed. இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை நல்ல பாவ சங்கீதனம் செய்து தங்களையே தயாரித்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். மற்றவர்கள் தயவு செய்து இதை வாங்க முன்வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
திவ்ய நன்மையானது கரங்களில் வழங்கப்பட மாட்டாது. The Holy Communion will be distributed only to those who have prepared themselves with good confession. Others are kindly requested not to come forward to receive the same. Holy Communion will not be given in hands. திவ்ய நற்கருணை வழங்குவதற்கு வசதியாக நடுவிலே பாதை ஏற்படுத்தி கொடுக்கவும். தன்னார்வ தொண்டர்களும் செக்யூரிட்டி அவர்களும் நடுவிலே பாதை ஏற்படுத்தி கொடுக்கவும். குருக்களும் திருத்தொண்டர்களும் திவ்ய நற்கருணையை மக்களுக்கு வழங்க நீங்கள் இருக்கும் இடத்திற்கே வருவார்கள். யாரும் முண்டி அடித்துக் கொண்டு வர வேண்டாம். நடுவிலே அந்த தடுப்பு போடப்பட்டிருக்கின்றது. அதை ஒட்டி குருக்களும் திருத்தொண்டர்களும் உங்களுக்கு நன்மை வழங்க வருவார்கள். எனவே யாரும் முண்டி அடித்துக் கொண்டு வர வேண்டாம். தயவு செய்து நடுவில் பாதை விட்டு நிற்கவும்.
பொழுதிலே பூமழையே பூமியின் சுவாசமே